சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவில் இருந்து நிர்வாகிகள் விலகி குடும்பத்துடன் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் சிலர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு என்ன காரணம்? சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்டது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக அமோக வெற்றியடைந்தது. மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினால்தானே திமுக மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியும். ஆனால் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறினார்? எந்த ஒரு தொகுதியில் திமுக தோல்வி அடைகிறதோ அந்த தொகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவரது மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. அதாவது மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றால், மக்களை சந்திக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்க வேண்டும் அல்லவா? நேரடியாக திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் திமுக என்றாலே விரட்டியடிக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. இரண்டாவதான மிகப்பெரிய பிரச்சனையே திமுகவில் உட்கட்சி மோதல். அதாவது பணமும் பதவியும் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பதவி வழங்கப்படுகிறது. திமுகவில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டனுக்கும் உதவி செய்வதோ உயர் பதவி வழங்குவதோ கிடையாது. இதனால்தான் மிக முக்கியமாகவே திமுகவில் இருந்து விலகி குடும்பத்துடன் அதிமுகவில் இணைய போகிறார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணிதான் வெற்றியடையும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று திமுகவில் இருந்து விலகிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறியுள்ளனர். இதை பற்றி பொதுமக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அதாவது ஸ்டாலின் அவர்களது எண்ணமே எப்படியாவது பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் ஓட்டுக்கள் மூலமாக என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் எப்பொழுதுமே மக்கள் பணத்தை மட்டும்தான் வாழ்க்கை என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். தனது தலைவர் சரியாக இருக்க வேண்டும், தனது ஆட்சியின் கீழ் நிர்வாகம் தலைமை சரியாக இருக்க வேண்டும். ஸ்டாலினுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார்கள், நிச்சயமாக மறுக்க முடியாது. அவர் நல்லது செய்வார் என்று நான் கூட நினைத்துதான் ஓட்டுக்களை செலுத்தினோம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன கேள்வி கேட்டாலும் அவர் கொடுக்கின்ற பதில் நம்மை யோசிக்கும் அளவிற்கு அமைந்துள்ளது என்றால் தமிழக மக்களின் நிலைமை சரி. திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் குடும்பத்துடன் இணைந்த நிர்வாகிகள் செய்தது சரியா தவறா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.